என்னைக்காவது 1000 ரூபாய் தான் பட்ஜெட்னு சொல்லி டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போய் 3500 ரூபாய் பில்லோட வெளியில வந்திருக்கீங்களா? இது நீங்க இல்ல நான் இல்ல, நம்மள எல்லாரும் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சும்மா அரிசி பருப்பு சக்கரை வாங்கிட்டு வரலான்னு போயிருப்போம். ஆனா நம்ம வர்றப்போ பிஸ்கெட்டு சிப்ஸ் துண்டு கர்ச்சிப்னு நம்மளுக்கு வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருப்போமா? அதுலயும் குறிப்பிட்டு நிறைய பேர் இருப்போம். எப்பா எந்த அன்னைக்கு டிமார்ட்ல டிஸ்கவுண்ட், எந்த அன்னைக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, எந்த அன்னைக்கு 50% ஆஃபர், எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ஃபாலோ பண்றவங்க, எல்லாமே கரெக்டா அப்டேட் வாங்கிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அது போகவும் அவங்க பாக்கெட்ல லாஸ் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிமார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த அன்னைக்கு போனா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இதெல்லாம் உண்மைதானா, அதுவும் குறிப்பிட்டு இந்த எல்லோ கலர் போர்டில் வந்து அவங்க போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஒரு ப்ரைஸை அடிச்சுட்டு இன்னொரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்களே, அது உண்மையாலுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தானா, இல்லை நம்ம சும்மா போய் ஏமாறுறோமா, இல்லை எந்த மாதிரி நம்மளோட ஃபைனான்சஸ் ஷாப்பிங்கில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது போது கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். வார நாட்கள்ல டிமார்ட்ல டிஸ்கவுண்ட் போடுற நாள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல பில் போர்டை படிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆடை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் 50% டிஸ்கவுண்ட் ஆமா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு அவங்க போவாங்க. ஆனால் அங்கே பார்த்தா பெரிய அளவில் இருக்காது. ஆனால் நம்ம சும்மா போனோம், சும்மா வரமாட்டோம். ஏதாவது வாங்கிட்டு இல்லை நிறைய பொருட்கள் அப்படியே பில்லு போட்டு தான் வருவோம். ஆஃபர் இருக்கோ இல்லையோ உள்ளே போயிட்டோம், சும்மா வெளில வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல் கேள்வி, இந்த குறிப்பிட்ட நாளில் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார்வர்ட் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உண்மை கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கணும். எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ டிமார்ட் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்கு. சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் டிமார்ட் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்டோருக்கும் ஒரு மாதிரியான ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு ஸ்டோருக்கும் ஒரு மாதிரியான ஸ்டாக் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோர்ல வந்து அந்த ஒரு ஸ்டாக்கோட அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட்டை வந்து பிரைஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோருக்கு வெளியிலேயே பேனர்ஸ்ல பில் போர்ட்லயும் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கு, இந்த குறிப்பிட்ட தேதிக்கு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு. இன்கேஸ் அது ஒரு மேசிவான இதா இருந்ததுன்னா வேணா ஓவராலா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியற அளவுக்கான ஒரு மெசேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க பரப்பி இருப்பாங்க. ஆனா சில இடத்துல இந்த ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோர்ல அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு தகுந்த மாதிரி, மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயோ நம்ம எப்பவோ பார்த்த ஒரு மெசேஜை தலையில வச்சுக்கிட்டு டிஸ்கவுண்ட் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல நாட்கள் கழிச்சு நம்ம வந்து போவோம். ஆனா அங்க எதுவும் இருக்காது. போயிட்டு வெறுங்கையோட கண்டிப்பா திரும்ப வரமாட்டோம். பொருட்கள் அள்ளிட்டு தான் நம்ம வருவோம். இது முதல் மிஸ்டேக். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்டோருக்கு போய் நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு டைம் கிடைச்சதுன்னா விசாரிச்சுட்டு கூட வரலாம். ஆர் மேபி பக்கா கிளாரிட்டியோட அது உண்மையாலுமே வருத்து தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் போகலாம். உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நாங்க எல்லாரும் நம்ம ஆஃபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும். லூலு மால்ல வந்து 50% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க மெட்ரோல அப்புறம் போற இடத்துல வர்ற இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த ஒரு பேனர்ஸ் நாங்க வந்து பார்த்தோம். சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஏறி நாங்க லூலு மாலுக்கு போயாச்சு. போய் பார்த்தா வந்து எல்லாமே ஒரு 4 ரூபா 5 ரூபா. இப்போ ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து 600 ரூபா ஷாம்பு பாட்டில் 573 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தது. சரி, இப்ப இத்தனை பேர் கிளம்பி மெட்ரோ ஏறி செலவு பண்ணி ஆட்டோ ஏறி இறங்கி நாங்க போறதுக்கும் வர்றதுக்கு மட்டும் ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணோம். பெங்களூர் டிராவல் எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு 4 ரூபா 5 ரூபாயை மிச்சம் பிடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. ஆனா போயிட்டு சும்மா வர முடியல. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா எல்லாமே இருக்கு. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு. ஏன்னா 50% ஆஃபர்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தா அது வெறும் சில பொருட்களுக்கு மட்டும்தான், குறிப்பிட்டு ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் அந்த 50% ஆஃபரோ தவிர எல்லா பொருட்களுக்கும் கிடையாது. மீறி ஆஃபர் அவனுங்க போட்டிருந்தாலும் கூட 4 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி வச்சிருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய அட்வர்டைசிங் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தப்பு கிடையாது, அவங்களோடதுக்கு அவங்க பண்றாங்க. ஆனா நம்ம வாங்குறோம் இல்லையா, நம்ம வந்து தேவை இருக்கா தேவையில்லான்னு பார்க்காம நம்ம வாங்குறோம் இல்லையா, அங்க நம்ம ஃபைனான்சஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும்.
ரெண்டாவதா, எப்போ டிமார்ட்டுக்கு போனா கரெக்டா இருக்கும், எந்த ஒரு நேரத்துல போனா நம்ம லாபகரமா ப்ராஃபிட்டபிளா அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து கேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்ம பண்ண தான் மாட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நம்ம போறப்ப என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும். நம்ம ப்ராடக்ட் வந்து நிறைய சாய்ஸ் இருக்காது. இப்போ ஒரு 10 பாக்கெட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 3ஓ 4 தான் இருக்கும். ஏன்னா அத்தனை ரஷ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கிடைச்சா போதும், ஓகே இது காலி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி நம்மளுக்கு வந்துரும். ஸோ அதை நம்ம வந்து பிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது, பில் கவுண்டர்ல ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கும். டிமார்ட்ல லைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், பார்க்கிங்க்கு உங்களுக்கு இடம் கிடைக்காது. இன்கேஸ் பார்க்கிங் இருந்தாலுமே அதுக்கு ஃபீ ஒன்று இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து சைடில் தள்ளி வச்சிருவோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டோம். டைம் இஸ் மணி. என்னைக்குமே டைமை வேல்யூ பண்ணணும். ஸோ அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், பார்க்கிங் லாட்ல நீங்க பே பண்ற ஃபீ ஆகட்டும், அதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஜெஷனோட சாட்டர்டே சண்டே ஷாப்பிங் பண்றது நீங்க தவிர்க்கலாம். ஒரு வீக் டே, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே கூட நீங்க தவிர்த்தரலாம். மண்டே டு தர்ஸ்டே மிட் டேஸ்ல முடிஞ்ச அளவு டே டைம்ல ஒரு ஏர்லி மார்னிங் கடை ஓபன் பண்ணது ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா போதும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை தயவு செஞ்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நிறைய பேர் போவோம், ஒர்க் ஷெடியூல் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. பட் ஆனால் இன்கேஸ் நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா ஷாப்பிங்காக இந்த ஒரு ட்ரிக் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். which gives you the time to see இந்த டிஸ்கவுண்ட் உண்மையாலுமே வருத்துதானா. 50% சொன்னாங்களே, இது 50% கிடையாது, ஆனா இந்த பொருள் நம்மளுக்கு வேணுமா, 4-5 ரூபாய் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கலாமா அப்படிங்கிற பீஸ் ஆஃப் மைண்டோட உங்களால ஷாப்பிங் பண்ண முடியும். உங்களோட டிஸ்கவுண்ட் என்ன, உங்களோட ஃபைனான்ஸையும் ப்ராப்பரா என்ன வாங்க வந்தீங்களோ அதை வாங்கிட்டு நீங்க போக முடியும். அண்ட் இப்போ நம்மள நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, எப்படி டிமார்ட் வந்து இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பொருட்களை அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், வால்யூம் கேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ளையர் இருக்காங்க, ஒரு ரீட்டைலர் இருக்காங்க. சப்ளையர் வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க, இந்த ரீட்டைலர் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து டிமார்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது டிமார்ட், இது இவங்களோட சப்ளையர்னு வச்சுக்கலாமே. ஸோ டிமார்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டார்கெட், சப்ளையர் ஆகிய உங்களுக்கு என்ன டார்கெட், மாசத்துக்கு எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டீல் பேசுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை ஆகணும் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மாசத்துல 3 லட்சம் ரூபாய்க்கான ஒரு விற்பனையை நான் பண்ணித்தரேன். which means monthly அவங்களோட ரெவென்யூ அதிகமாகுது. ஒரே மாசத்துல 3 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இதை நான் பண்ணி தரேன், ஆனா நீங்க எனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்களோட ஒரு பிரைஸையும் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரெவென்யூவை அதிகமான பொருட்களுக்கு அந்த அதிகமான ரெவென்யூவை கொடுக்கறதுனால இவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கான டிஸ்கவுண்ட்டை இவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில டிமார்ட் அதை எப்படி இந்த ஒரு வாக்குறுதியை செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த குறைந்த பிரைஸுக்கு ஒரு கம்மியான மார்ஜினை வச்சு நம்மளுக்கு அதை விற்பனை பண்றாங்க கம்மியான விலைக்கு. அப்ப என்ன ஆகுது, நம்மள நிறைய பேர் அந்த ஒரு பிரைஸுக்கு அட்ராக்ட் ஆகி நம்ம போய் கடன் எல்லாத்தையும் வாங்குறோம். டிமார்ட்ல இருக்கக்கூடிய கூட்டம் தான் இத்தனைக்கும் காரணம். இந்த கூட்டம் தான் வால்யூம் கேமை பிளே பண்ணுது. இந்த வால்யூம் கேம் தான் டிமார்ட்டோட மிகப்பெரிய சக்சஸ். அண்ட் சப்ளையருக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு, டெய்லி உங்களுக்கு ரெகுலர் சப்ளை இருந்துகிட்டே இருக்குன்றப்போ சப்ளையர் சாட்டிஸ்ஃபைட். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட கேம் எப்படி இருக்கு, வால்யூம் கேம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. குறிப்பிட்டு இன்னும் இன்டீட்டெயிலா மைக்ரோ லெவல்ல போனோம் அப்படின்னா, நம்ம போறோம் டிமார்ட்டுக்கு போறோம், நெய் டப்பா 1 வாங்கணும்னு பாக்குறோம், ஆனா அது கம்மியா இருக்கே, நம்ம ஏன் 2 வாங்கக்கூடாது, வாங்கி வச்சுக்குவோம், விலை இது ஏறி போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம 2 தூக்கிட்டு வருவோம். நெய் டப்பா மட்டும் இல்ல, எல்லா பொருளையும் ஒரு ஆள் 1 வாங்க வந்த இடத்துல 2 வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா கம்பெனி ஒவ்வொன்று போகும். நம்ம வீட்டுல நெய்யும் நல்லா அடுக்கடிக்கு வச்சிருப்போம், ஆனா கையில் இருக்கிற காசு அப்படியே கறந்துகிட்டே போகும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு விதமான கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். டிமார்ட்டோட சக்சஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல். இயர்ஸ்ல பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கமர்ஷியலைஸ் பண்றதெல்லாம் கிடையாது. பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு மால்ல அவங்களோட ஸ்டோர் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, இல்ல ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு ஃபேன்சியான பிளேஸ்ல அவங்களோட ஸ்டோர்ஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப ஆர்டினரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீஸிபிளா மக்கள் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இடமா சூஸ் பண்ணுவாங்க, அங்க அவங்களோட ஸ்டோர் இருக்கும். பெரிய அளவுல கலரான ஒரு இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரண பில்டிங் தான், ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருந்தா எச்சு. அண்ட் அதுல ஸ்டாஃப்ஸை போட்டு நீட்டா அதை வந்து பேசிக் லெவல்ல மெயின்டைன் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே முக்காவாசி அவங்க வந்து சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அண்ட் அடுத்ததா கமிங் டு த yellow டேக். அந்த yellow டேகை பார்த்து நம்மள நிறைய பேர் ஆஹா இதுதான் டிஸ்கவுண்டான இடம், இங்க தான் நம்ம வாங்க போறோம். குறிப்பிட்டு நம்மள நிறைய பேர் வந்து மேல அடுக்கி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மேல இருக்கிற டேகை பார்ப்போம். சம்டைம்ஸ் அது கீழே போட்டிருப்பாங்க. அதை நினைச்சிட்டு நம்ம இவ்வளோ கம்மியா விக்குது அப்படின்னு எடுத்து போட்டு வந்துருவோம். இல்ல சார் நீங்க கீழே பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னைக்குமே ஒண்ணு மேல இருந்து ஆரம்பிங்க, அப்படின்னா கீழே இருந்து ஆரம்பிங்க. நடுவுல பார்த்துட்டு நம்ம மேலேயும் கீழே இருக்கிற பிரைஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் பில் கவுண்டர்ல வேண்டாம்னு சொன்ன நம்மள எத்தனை பேர் இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸை பண்றதாலையும் நிறைய அப்சர்வ் பண்ணக்கூடிய சில விஷயங்களாலையும் நம்மளும் வந்து ஒரு ஒரு இதுல வந்து நம்மளும் அள்ளி போட்டு எடுத்து போட்டு போயிடுறோம். அண்ட் முக்கியமா நீங்க உண்மையாலுமே அவ்வளவு ஷாப்பிங் பண்ண போற இந்த பிளான்ல போனீங்கன்னா மட்டும் ட்ராலியை தூக்குங்க. ட்ராலியை எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறவங்க தூக்கக்கூடாது. அப்படி தூக்குனீங்கன்னா அதை நிரப்பிட்டு தான் வெளியில வருவீங்க. அது ஒன்றும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட சேவிங்ஸ் என்ன, பட்ஜெட் என்ன, இன்னைக்கு நம்ம போறோம் என்ன வாங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு குதிரைக்கு இந்த லகாம் கட்டின மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. எக்ஸ்ட்ராவும் 1-2 வாங்குங்க. ஆனா அது டபுள் ஆக்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, என்னைக்குமே வீக் டேஸ்ல ட்ரை பண்ணுங்க ஷாப்பிங் பண்றதுக்கு. நிறைய டைமையும் சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் என்ன வேணும் வேண்டாங்கிறதுக்கு. டிஸ்கவுண்ட் இருக்குன்னா கூட நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, என்னைக்குமே பார்த்து எடுங்க ஷெல்ஃப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, உங்களோட டிஸ்கவுண்ட் எங்கிருந்து வருது, இது உண்மையாலுமே அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற கிளாரிட்டியை செக் பண்ணிட்டு போங்க. பாயிண்ட் நம்பர் 5, பில் கவுண்டர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில பொருட்களை பார்த்து மயங்கி அதை அள்ளி போட்டு எடுத்துட்டு போறது இன்னொரு வகையான இம்பல்சிவ் மார்க்கெட்டிங் அவங்க பண்ணுவாங்க. நீங்க இன்கேஸ் அது உங்களுக்கு உண்மையாலுமே அது வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இதுல சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபைனான்சஸையும் பார்த்துக்கலாம். டிமார்ட் ஷாப்பிங் போறப்ப எஸ்பெஷலி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் எங்க இடம் இருக்கு, இதெல்லாம் நான் போடுவேனா, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேனான்னு நிறைய பேர் உட்காருவோம். ஆனா அந்த இடத்துல அது அட்ராக்டிவா இருக்கிறதுனால தூக்கிட்டு வந்திருப்போம். ஸோ இனிமே இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த டிமார்ட் ஷாப்பிங் போறப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, பி தி பாஸ்.